அடுத்ததா ஒரு இளம் புரட்சியாளர் அருணகிரியை நான் வேட்பாளராக நிப்பாட்டேன். இளைஞரின் ஆண் உறுப்பை தீ வைத்து எரித்து சிதைத்து சித்திரவதை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆணவ கொலை முயற்சியா? இப்படிப்பட்ட ஆள நிப்பாட்டுறாருன்னா என்ன ஆகுது? இது தப்பா இருக்கு பாரு, இது ரொம்ப தப்பா இருக்கு. அடுத்ததா ஒரு சாதி ஒழிப்பு ஒரு புரட்சியாளர் கரிகால பாண்டியனையும் நான் நிப்பாட்டுறேன். சாதி ஒழிப்புக்காக நிப்பாட்டுறாரியா? பெரிய விஷயம். தனி தொகுதியை யார் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது? அம்பேத்கர் கொண்டு வந்தார். இப்ப அம்பேத்கரை நீ ஏத்துக்கலன்னா அவர் கொண்டு வந்த தனி தொகுதியில போய் நீ ஏன் நிக்கிற? தப்பு தானே அது? ஆமா, ஏன் நிக்கிற? என்ன நிலைப்பாடு இது? இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவுல நின்னுட்டு இது பண்றது. கீழே இருந்து கத்திடுவோமா? அண்ணா ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல ராலி ஏத்தி சேர்த்து கத்திடுவா. வேட்பாளர்களுடைய எல்லாத்தையுமே சொல்றேன். என்னுடைய கட்சியில என்னுடைய பிள்ளைகளை 50 பேர் பொறியாளரை நிப்பாட்டுறேன். 28 ஆசிரியர்கள், 100 மாஸ்டர் டிகிரி, அடுத்ததாக 27 வழக்கறிஞர்கள், 28 மருத்துவர்கள், ஒரு நடிகர், எல்லாருமே நான் இந்த தேர்தலில் நிப்பாட்டுறேன். எல்லாரும் படித்த பிள்ளைகள், எல்லாரும் படித்த பிள்ளைகளை நான் இந்த நிப்பாட்டுறேன். இது ஒரு தூய அரசியல். இப்ப எனக்கு ஒரு டவுட். அண்ணன் என்ன பேசுறாரு? வெளில ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் அவன் தான் பெரிய ஆளு, அவனுக்கு அரசு வேலை கொடுன்னு பேசுறாரு. அரசு வேலை கொடுன்னு பேசுறாரு. நீ உண்மையா இந்த மாதிரி பேசுற ஆளா இருந்தா, அந்த சமூகத்துக்காக பேசுற ஆளா இருந்தா என்ன பண்ணணும்? அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தரை கொண்டு வரணும். ஆமா, விவசாயம் நிப்பாட்டிருக்கலாம். சின்ன என்ன நம்ம சின்ன என்ன விவசாயில இருந்து ஒரு ஆளை காணும், பணம் ஏறவும் ஒருத்தவனை காணும், மீனவனுக்காக அவளை பேசுறாரு, மீனவன் ஒருத்தவனை காணும். என்ன இது எனக்கு புரியல. அப்ப எல்லாம் வெறும் பேச்சுதானா? செயல்ல ஒண்ணும் இல்லையா? நான் கூட படிக்கிறது விட்டுட்டு நான் மாடு வாங்கணும் வாங்கி வச்சு வளர்த்தேன். வாங்கி வச்சு வள. அண்ணன் மட்டும் வீட்டுல போஷன் கேட்டு வளர்ப்பாரு, நீ மாடு வாங்கி வள. இந்த மாநாடுக்கு ஏற்கனவே இழுத்துக்கிட்டு வந்து விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு அந்த நூசு பயலுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை எனக்கு தெரிவிச்சுக்கிட்டு நான் மூடிட்டு கொள்கிறேன். எதிர்க்கலாம், ஆனா எல்லாரும் அசிங்கமா திட்டுவாங்களே கமெண்ட்ல எல்லாம் வந்து நம்மள. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், பார்ப்பன கடப்பாரதான். வந்துரு.